ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அகஸ்டின் ஃபோர்வின்லேருந்து. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்காட்டில் வந்து பின் ஃப்ரான்சைஸி எடுக்கிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பின் ஃப்ரான்சைஸி சம்மந்தமாக சில முறைகள் நம்ம பேசியிருக்கோம். இந்த பின் ஃப்ரான்சைஸியில் இது வரைக்கும் எந்த நிறுவனத்துலேயும் இல்லாத அளவுக்கு வருமானம் நம்மளுடைய ஃப்ரான்சைஸி சிஸ்டமில் கொடுத்துருக்கோம். ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா மிக மிக ரொம்ப எளிமையான முறையில் தினமும் ஒரு 100 ரூபாயிலிருந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 1000 ரூபா 2000 ரூபா வரைக்கும் அன்லிமிட்டடாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஃப்ரான்சைஸிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை, அதாவது ஃப்ரான்சைஸி எப்படி எடுக்கணும் அப்படின்ற விளக்கத்தை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஆக்டிவேட் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஃப்ரான்சைஸி எடுக்கணும் அப்படின்னா நிறுவனத்துக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ரெக்வெஸ்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஐடியை ஓப்பன் பண்ணி இந்த இபின் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிடணும். ஸோ இந்த இபின் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, இபின் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா? உங்களுக்கு இந்த 3 டாட்டில் என்ன கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு வரிசை ஐகான்ஸ் நிறையா வரும். அதில் வந்து இபின் அப்படின்றத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டால் போதும். அந்த இபின்னில் பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன் ரெக்வெஸ்ட் பின் ஃப்ரான்சைஸி அப்படின்னு சொல்லி செகண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வரும். அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஃபஸ்ட்டு பின் ஃப்ரான்சைஸிக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்றதை நம்ம படிச்சுக்கணும். அது நம்ம பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கோம். பின் ஃப்ரான்சைஸி எடுக்கும்போது அதை கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்சைஸி எடுக்கக்கூடியவங்க 10 பின்னு ப்ளஸ் 10 மடங்கில் தான் பின் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணிட்டேன், படிச்சுட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். நம்பர் ஆஃப் பின்னில் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது எனக்கு டோட்டலாக 10 பின் வேணும். இப்போ 10 பின் என்னென்ன பின்லாம் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் வந்து பேசிக்கில் எனக்கு 10 பின் வேணும். அப்படி இல்லைன்னா ப்ரீமியமில் 10 பின் வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேசிக்கில் 10 பின் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த செலக்டடாக ஆனது வந்து க்ரீன் கலரில் கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பெய்டு அமௌண்ட் அப்படின்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 31,180 ரூபா அதுவே வந்து டிஸ்பிளே ஆகிரும். நம்ம மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ நான் 10 பின்னு செலக்ட் பண்ணுறேன், எந்த பேக்கேஜ்ன்றதை செலக்ட் பண்ணுறேன், டோட்டல் அமௌண்ட்டு எதுன்றதை சிஸ்டமே நமக்கு காட்டிடுது. இப்போ பார்த்திங்கன்னா பணம் செலுத்த வேண்டிய அக்கௌண்ட் நம்பர், நம்ம கம்பெனியினுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரிசையாக கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கான யூடிஆர் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர்ன்ற இடத்துல யூடிஆர் நம்பர் கொடுத்துருங்க. அப்லோடு செல்லான். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃபை வந்து உள்ளே அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். உங்களுடைய பின்கோடு ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுவும் இங்கே வந்துடும். உங்களுடைய பின் ஃப்ரான்சைஸிக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதில் வந்து உங்களுடைய வீடியோ பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபோர்காட் இது நம்ம கடை அப்படின்ற பேர்லேயே நான் வந்து ஒரு ஃப்ரான்சைஸிக்காக நான் வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரான்சைஸி எடுக்கக்கூடியவங்க உங்களுடைய நேமுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கடையோ இல்லை எதுவோ இல்லை உங்களுடைய நேம் வச்சு கூட ப்ரொஃபஷ்னலாக ஒரு நேம் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து யுவர் பின் ஃப்ரான்சைஸி நேம் அப்படின்ற இடத்துல நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சென்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். சக்ஸஸ் பின் ரெக்வெஸ்டட் வில் அப்டேட் எவ்ரிடே 7 PM அப்படின்ற மாதிரி. அதாவது ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு அந்த ரெக்வெஸ்ட் கொடுக்குற எல்லாத்துக்குமே நம்ம பின் சென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் 7 மணி தான். ஒவ்வொருத்தருக்கும் அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே பின் சப்ளை ஆகிட்டே இருக்கும். எனக்கு பின் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்ட டைமில் இருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பின் சப்ளை ஆகிரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் பின் ஃப்ரான்சைஸி ரெக்வெஸ்ட் கொடுக்குறது. ரொம்ப சிம்பிள். ஸோ பின் ஃப்ரான்சைஸி ரெக்வெஸ்ட் கொடுத்த உடனே அது கம்பெனிக்கு மெசேஜாக வந்து கம்பெனி என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய பின் ஃப்ரான்சைஸி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வியூ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்களுடைய ஃப்ரான்சைஸியை காண்டாக்ட் பண்ணுறாரு, அவருடைய ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பின் ஃப்ரான்சைஸி அப்படின்ற இடத்துக்குள்ளே, அதாவது இபின் அப்படின்ற காலத்துக்குள்ளே மறுபடியும் போயிட்டு அதில் வந்து அன்யூஸ்டு பின் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மொத்த பின்னுடைய லிஸ்ட் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் பேசிக்கில் 10 பின் வாங்கியிருந்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு பேர் போட்டு 10 பின் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். இல்லை 20 பின் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 20ன்னு போட்டு 20 பின் இங்கே ஜென்ரேட் ஆகிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பின்னுடைய லிஸ்ட்டு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகாத பின். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் யாருக்கும் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்ற பின்னு மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நியூ நம்பர்
எனக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போது எனக்கு ஆக்டிவேட் பண்ணணும் சார், நீங்கள் ஒரு பின் ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லி நம்மளுடைய லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசும்போது நான் என்ன பண்ணுறேன், அவருடைய ஐடி நம்பர், அவருடைய பேமெண்ட்டு, அவருடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன். அதாவது ஐடி நம்பர், மொபைல் நம்பர், நேம் எல்லாம் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிக்கிறோம். வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் என்னுடைய ஐடியை ஓப்பன் பண்ணி பின் இருக்கிற இடத்துல போயிட்டு அன்யூஸ்டு பின்னில் ஆக்டிவேட் அப்படின்ற இடத்த நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் ஆக்டிவேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆக்டிவ் யூசர் ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. இந்த இடத்துல நான் எந்த நபருக்கு நான் ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க போகிறேனோ அந்த நபரினுடைய ஐடி நம்பர், ஓகேங்களா, அதாவது பேன் கார்டு நம்பர் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து இதில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு டீட்டெயில் ப்ளேஸ்மெண்ட் ஆகும். ஐடி நம்பர் கொடுத்த உடனே என்னுடைய நேம் வந்துடும். அது யாருக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ண போகிறோமோ அவருடைய நேம் வந்துடும், அவருடைய மொபைல் நம்பர், அவரை யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாஸ் மொத்தமும் இங்கே வந்துடும். என்ன பிளானில் இருக்காங்கன்ற வரைக்கும் உங்களுக்கு இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஐடியுமே ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இவ்வளோ சிம்பிள் மெத்தட். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, பின் ஃப்ரான்ச்சைசி ரெக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு ஸோ அந்த உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா டேரெக்டாக இபின் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் வந்து பின் ஃப்ரான்ச்சைசி ரெக்வெஸ்ட் அப்படின்றத இடத்த கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நேரடியாக அட்மினுக்கே நீங்கள் தொடர்பு கொண்டு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற மாதிரி அதில் ஏற்பாடு பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி மூலமாக நம்மளுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பின் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறது, அந்த எடுத்த பின் ஃப்ரான்ச்சைசி மூலமாக ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது. பேசிக் பிளானில் நீங்கள் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ₹100 கமிஷன் ஆகும். ப்ரீமியம் பிளானில் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ₹200 கமிஷனாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்கறான் அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். മനസ്സിലായോ?